Dear students, in this video we have to see the topic whole numbers. Okay, whole numbers na enna அப்படின்றத பார்க்க போறோம். Okay, what is mathematics about? What is mathematics about? Mathematicsல என்ன இருக்குன்னு it's about numbers. Yeah, it's about numbers. நம்ம mathematicsனாவே numbers தானே நம்ம யூஸ் பண்றோம். It's about numbers, perhaps about shapes as well. Shapes கூட இருக்காது நம்ம. Okay, it is true that people usually count 1 2 3 etc on various situations. People usually count 1 2 3 etc on various situations. Peoples எல்லாமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், கவுண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணுறோம், 1 2 3 4 up to etc நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? This collection of counting numbers 1 2 3 etc is called natural numbers denoted by n. இந்த collection of இப்போ 1 2 3 கவுண்ட் பண்ணுறோம்ல, இந்த collection of numbers தான் called natural numbers denoted by n அப்படின்னு denote பண்ணுறாங்க. If this collection includes 0 as well, then the collection 0 1 2 3 etc is called whole numbers. ஓகே, இப்போ 1 2 3 அப்படின்றது நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்கிறோம். அது n நேச்சுரல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் n, அதை தான் டினோட் பண்ணுறோம் பை n அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அதுவே அதில் இன்க்ளூட் ஆயிடுச்சுட்டா, அதாவது ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணுறோம், 0 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணுறோன்னா இது என்ன நம்பர் சொல்லுவாங்க? இந்த கலெக்ஷன் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ். இது இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. டினோட்டட் பை த ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஹோலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்னால் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நேச்சுரல் நம்பர். அதை என்ன டினோட் பண்ணுவோம்? என்னன்னு டினோட் பண்ணுவோம். அதுவே அதில் 0 இன்க்ளூட் ஆகிட்டு 0 1 2 3 எக்ஸெட்ரான்னு போனதுன்னா அது ஹோல் நம்பர். அது டினோட்டட் பை டபிள்யூ அப்படி சொல்கிறாங்க. ரீகால் த ஃபேக்ட்ஸ் ஆன் நேச்சுரல் அண்ட் ஹோல் நம்பர்ஸ். ரீகால் பண்ணுறோம் நம்ம இந்த ஃபேக்ட்ஸ், நேச்சுரல் நம்பரும் அண்ட் ஹோல் நம்பர்ஸோட ஃபேக்ட் ரீகால் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. த ஸ்மாலஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது? 1. அப்போ ஸ்மால் நம்பர் அதாக தான் இருக்கும். ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் இஸ் 0. ஹோல் நம்பர் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 0. நெக்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி நம்பர் ஹேஸ் அ சக்ஸசர். ஓகேவா? எவ்ரி நம்பர் சக்ஸசர் அப்படின்றது ப்ரெடிசஸர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த லெசனில் ஃபர்ஸ்ட்டில் படிச்சிருக்கோம். ஓகே, எவ்ரி நம்பர் ஹேஸ் அ சக்ஸசர். த நம்பர் தட் கம்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த கிவன் நம்பர் இட் இஸ் சக்ஸசர். சக்ஸசர் அப்படின்னா என்னது? 1 ஆட் பண்ணுவோம். ப்ரெடிசஸர் அப்படின்னா 1 சப்ராக்ட் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்ரி நம்பர், எல்லா நம்பருக்கும் ஒரு சக்ஸசர் இருக்கும். த நம்பர் தட் கம்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர். இப்போ 1 இருந்ததுன்னா 1ஓட சக்ஸசர் என்ன சொல்லுவோம்? 2. ஜஸ்ட் 1 ஆஃப்டர் நம்பர் தான் அதோட சக்ஸசர் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி நம்பர் ஹேஸ் அ ப்ரெடிசஸர். எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசஸர் இருக்கும். த நம்பர் 1 ஹேஸ் அ ப்ரெடிசஸர் இன் டபிள்யூ. அதாவது ஹோல் நம்பரில் 1 வந்து ப்ரெடிசஸர் அப்படின்னா நேம்லி 0 இருக்கும். 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0 தான் கிடைக்கும் ப்ரெடிசஸர். அதுவே நேச்சுரல் நம்பரில் 1 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. 1ல் 1 சப்ராக்ட் பண்ணும்போது எந்த நம்பருமே நேச்சுரல் நம்பரில் கிடையாது. ஸோ பட் இட் ஹேஸ் நோ ப்ரெடிசஸர் இன் எண்ணில் வந்து ப்ரெடிசஸர் கிடையாது. ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட், there is an order to numbers. நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. அதாவது ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆர்டரில் தான் போயிட்டுருக்கு. பை கம்பேரிங் த 2 கிவன் நம்பர்ஸ் த லார்ஜர் ஆஃப் த 2 கேன் பி ஐடென்டிஃபை. இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குன்னா அதில் எது லார்ஜர் நம்பர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? நம்பர்ஸ் ஆர், நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ். நம்பர்ஸ்க்கு எண்டிங் இருக்கா? இவ்வளோதான், இதுக்கு அப்புறம் நம்பர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? நோ, நம்பர்ஸ் இஸ் நாட் எண்ட்லெஸ். By adding 1 to any chosen large number, the next number can be found. ஒரு நம்பரை ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட எந்த அளவு ஏதாவது லார்ஜ் நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிட்டே போயிட்டே இருக்கும்.
அது எண்டிங் இல்லை, நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ். Okay, logical and mathematical operations of numbers are used in everyday arithmetic of numbers. லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதாவது அடிஷன், நம்பர்ஸோட அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணும்போது ஒரு லாஜிக் இருக்குது. அது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிருக்கோம் என்னன்றது பார்க்கலாம். தீஸ் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி மேட் ஈஸியர் டு ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி சிப் பார்க்கும்போது இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். Certain properties of numbers are already used without actually knowing them. நம்ம certain properties வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, நம்மளுக்கு தெரியாமல் அது யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், while adding 8 + 2 + 7, 8 + 2 + 7 இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் வே ஆஃப் ஆடிங், ஒரு ஒன் வே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வே என்னென்னா 8 and 2 ஆர் ஆடட் ஃபர்ஸ்ட்டு. 8ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கெட் 10 கிடைக்கும். அண்ட் தென் 7 இஸ் ஆடட் டு, அந்த 10ஓட இப்போ 7 இருக்குது, அந்த 7 ஆட் பண்ணால் ஒரு வழி கிடச்சிரும் நம்மளுக்கு, வி கெட் 17 கிடச்சிரும். ஓகேவா. த அதர் வே ஆஃப் அடிஷன் திஸ், அதர் வே என்னென்னா ஃபஸ்ட்டு 8 அப்படியே வச்சுட்டு இந்த 2ஐயும் 7ஐயும் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 2 and 7 ஆடட் ஃபர்ஸ்ட்டு டு கெட் 9. 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். ஆஃப் தெம் 8, அப்புறமா 8 வந்துட்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8ஓட இந்த 9ஓட 8 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 17 கிடைக்கும். விச் இஸ் சேம் ஆஸ் த ஆர் அபவுட் இன் ஃபர்ஸ்ட் வே. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதோட வேல்யூவும் செகண்ட் ஆட் பண்ணதோட வேல்யூவும் நம்மளுக்கு சேமாக தான் கிடச்சிருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ட்ரை திஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் பண்ணுவேன், செகண்டு நீங்கள் தான் பண்ணணும். சரியா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 + 3 + 8. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 6 + 3 வச்சு ஆட் பண்ணுவோம். 6 + 3 9ன்னு கிடைக்கும். 9ஓட 8 ஆட் பண்ணுவோம். 8 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 + 8 17 கிடைக்கும். அண்ட் 3 + இன்னொன்று ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 + 6 ஃபஸ்ட் ஆட் பண்ணுவோம், 9 கிடைக்கும். 9ஓட ஒரு 8 ஆட் பண்ணால் 17. இங்கேயும் 17 கிடச்சிருக்கு, இங்கேயும் 17 கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின், ஆர் தே சேம். இப்போ சேமாக கிடச்சிருக்கா ரெண்டுமே அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அங்கே நம்ம என்ன ரைட் பண்ணுவோம், எஸ். செகண்ட் ஒன், is there any other way to arranging these 3 numbers? இந்த 3 நம்பர்ஸை வேறு ஏதாவது வேல அரேஞ்ச் பண்ணலாமா, பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், பண்ண முடியும். வேறு எந்த வேல அரேஞ்ச் பண்ணலாம், அவங்க பாருங்கள் 6ஐ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு 3 8 ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த 3ஐ ஃபஸ்ட் ரைட் பண்ணிட்டு அந்த 3 நம்பர்ஸே மாற்றி ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு வேல ரைட் பண்ணலாம். 8ஐ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு இந்த 3ஐயும் 6ஐயும் மாற்றி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓகேவா, இன்னொரு வேல ரைட் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே. அந்த இன்னொரு வே எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நம்ம ரைட் பண்ணுவோம். 8 + 6 + 3 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் கொஷின் இது எல்லாமே நீங்கள் உங்களோட புக் நீங்கள் தான் பண்ணணும். சரியா. நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் டு பி ரிமெம்பர்ட் which help to do arithmetic calculations more precisely and to avoid mistakes. Properties of whole numbers first நம்ம இப்போ பார்க்க போகிறோம். whole numberோட properties பார்ப்போம். The properties of numbers are important fact. நீங்கள் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா arithmetic calculations வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கலாம். காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். காமுடேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். when two numbers are added or multiplied, ஓகேவா, ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறோம் ஆர் மல்டிப்ளை பண்ணுறோம், the order of the numbers does not affect the sum or the product. இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், ஒன்று ஆட் பண்ணுறோம் இல்லை மல்டிப்ளை பண்ணுறோம். அதோட ஆர்டர் இப்போது 2ன்னு ஒரு நம்பர் 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அதே அந்த 2ஐயும் 3ஐயும் 3 + 2
அந்த ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம், அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5 தான் கிடைக்குது. ஸோ ஆர்டர் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து டஸ் நாட் அஃபெக்ட். அதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சம்மையும் அந்த சம்மோட ஆன்சரை அஃபெக்ட் பண்ணாது. அப்படிங்கும்போது அதை என்னன்னு சொல்கிறோன்னா, திஸ் இஸ் கால்டு காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படி சொல்கிறோம். பாருங்கள், அப்சர்வ் த கிவன் ஃபேக்ட். கிவன் கீழே கொடுத்துருக்க ஒரு ஃபேக்ட் பாருங்கள். 43 + 57 = 57 + 43. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆர்டர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லேயும். செகண்ட் ஒன் பாருங்கள், 12 × 15 = 15 × 12. ரெண்டோட வேல்யூவும் நம்மளுக்கு சேம் தான் கிடைக்கும். இதுதான் காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு 35,784 ப்ளஸ் ஒரு பிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும், இதோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லேயும். ஓகேவா? ரெண்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் அதோட ஆன்சர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா அதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், such facts are called as equations. இந்த ஃபேக்ட்ஸ் தான் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. In each of the above equations, the answers on both the sides are same. ஆன்சரோட both sides-ஓட ஆன்சர்ஸும் நம்மளுக்கு சேம் தான். Finding the answer for the third and fourth equations take more time. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் மோர் டைம் தேவைப்படும். பட் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் மீன் டு கன்வே த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ். The third equation is correct by commutative of addition and the fourth equation is correct by commutative of multiplication. இப்போ அடிஷன்னா அது காம்படேட்டிவ் ஆஃப் அடிஷன் சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது காம்படேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். தேர் இஸ் அ nice pictorial way to understanding commutativity of multiplication. If we have 5 rows, ஒரு pictorial கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் காம்படேட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத. எப்படின்னு பார்க்கலாம். இஃப் வி ஹாவ் 5 rows ஆஃப் ஸ்டார், 5 ரோவில் ஸ்டார்ஸ் இருக்குது, ஈச் வித் 4 ஸ்டார், ஒரு ரோலையும் 4 ஸ்டார்ஸ் இருக்கான். We can draw the total of 20 stars as a rectangle. ஒரு ரெக்டாங்கிளில் 20 stars வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போ 5 × 4 = 20. See the figure 1.2 below. 1.2 below, இதுதான் 1.2 below பாருங்கள். 5 rows, அதாவது 1 row 2 3 4 5 rows இருக்குது. ஒரு ஈச் ரோலையும் 4 ஸ்டார்ஸு. டோட்டலாக நம்ம 20 ஸ்டார்ஸு. 5 × 4 20 நம்மளுக்கு தெரியும். Now rotate the rectangle given in figure 1.2a to the figure 1.2c. 1.2a 1.2c மாதிரி ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போது இந்த ஃபிகர்லேயே பாருங்கள், இங்கே 5 rows இருக்குது, 4 stars இருக்குது ஒரு ரோலையும். இங்கே 4 rows இருக்குது, ஒரு ரோலையும் 5 stars இருக்குது. அப்போ 4 × 5 = நம்மளுக்கு 20ன்னு தெரியும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 20 தான், சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் 20 தான். பட் நவ் வி ஹாவ் 4 rows ஆஃப் ஈச் 5 stars. ஸோ 5 × 4 = 4 × 5. இதுதான், இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. 5 × 4 20 தான், 4 × 5 20 தான். இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? காம்படேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், now look at the following example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7 - 3 = 4 அப்படின்னு தெரியும். பட் இதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் 3 - 7 அப்படிங்கிறது will not given the same answer கிடைக்காது. Similarly, the answer of 12 divides 6 and 6 divides 12 are not equal. 12 divides 6னா நம்மளுக்கு 2ன்னு தெரியும். 6 divides 12னா அதுவும் இதுவும் இப்போது என்ன நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது? மல்டிப்ளிகேஷன், அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் அந்த ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. பட் சப்ராக்ஷனும் டிவிஷனும் நம்மளுக்கு பண்ணுதா? நோ, நம்மளுக்கு கரெக்டாக சேம் ஆன்சர் கிடைக்கல. Hence, in whole numbers, subtraction and division are not commutativity.
ஓகேவா? காம்படேட்டிவிட்டியை அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்ராக்ஷனும் டிவிஷனும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் யோர் செல்ஃப். ஓகேவா? நீங்கள் தான் இந்த ட்ரை திஸ் பண்ணணும், உங்களோட ஒர்க். சரியா? யூஸ் அட்லீஸ்ட் 3 different pairs of whole numbers to verify that subtraction is not competitive. சப்ராக்ஷன் வந்து காம்படேட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்கிறதுக்கு ஒரு 3 pairs நம்பர்ஸ் நீங்கள் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 10 divide 5, the same 5 divide 10. Justify it taking 2 more combination of numbers. இது வந்து டிவைட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதே மாதிரி நீங்கள் 2 more numbers 2 pair நம்பர் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் associativity of addition and multiplication. when several numbers are added, இது வந்து என்னது, முன்னாடி காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்து இது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் என்னென்னு பார்க்குறோம். when several numbers are added, the order in which the numbers are added does not matter. ஆர்டர் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணால் அது நாட் மேட்டர். திஸ் இஸ் கால்ட் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். சிமிலர்லி when the several numbers are to be மல்டிப்ளை பண்ணுறாங்க 2-3 நம்பர், செவரல் நம்பர்ஸ்னால் 2க்கும் மேலே. ஓகேவா? 3 நம்பர்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். திஸ் இஸ் த அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டினா ஒரு 3 நம்பரை ஆட் பண்ணுறாங்க, ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து சேமாக கிடைக்கும். அதுதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் 3 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேமாக கிடச்சிதுன்னா அதான் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இட் கேன் பி சேட் the following equations are correct without actually doing any addition or multiplication, but by using the properties of associativity. A few examples are given below. Examples பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே பாருங்கள், 43 + 57 + 25. 43யும் 57யும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 25 ஆட் பண்ணுறாங்க. ஈக்குவல் டு 43 அப்படியே வச்சுட்டு 57யும் 25யும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 43 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பண்ணாலும் எல்லாமே சேம் நம்பர் தான். இதை எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்லேயும் 12 × 15 × 7ம் 12 × 15 × 7 இது ரெண்டுமே எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான். எப்படி எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி இந்த ஃபஸ்ட் வேயில் பண்ணாலும் செகண்ட் வேயில் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் ஈக்குவலாக தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிறதும். ஓகேவா? இந்த 4மே நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து 3 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸ் வச்சு பண்ணுறது காமுடேட்டிவிட்டி, 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணுறது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சப்ராக்ஷன் டிவிஷனில் நாட் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? இட் இஸ் டு பி நோட்டட் தட் ஹியர் டூ சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் ஆர் நாட் அசோசியேட்டிவிட்டி. அதே மாதிரி தான் நம்ம முன்னே காம்படேட்டிவில் பார்த்தோம் இல்லையா, சப்ராக்ஷனும் டிவிஷனும் பண்ணிச்சா காம்படேட்டிவில் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ்லேயும் சப்ராக்ஷனும் டிவிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம் நம்ம, காம்படேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். In an interesting fact relating to addition and multiplication comes from the following patterns. இந்த பேட்டர்ன்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து எந்தெந்த ஃபேக்டில் வரும் இங்கே பாருங்கள். ரெண்டுமே வரும். 72 × 13 + 28 × 13. இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனும் இங்கே யூஸ் பண்ணுறோம், அடிஷனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இங்கேயும் அதே மாதிரி தான். 13 வந்து காமனாக இருக்குது. 72 + 28 × 13 இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இதோட ரெண்டோட ஆன்சருமே ஃபஸ்ட் ஒன்னோட ரெண்டோட ஆன்சருமே சேம் தான் கிடைக்கும். செகண்ட் ஒன் 37 × 102. இதை 102 நம்ம பிரிச்சுருக்காங்க, 102ன்னு பிரிச்சுருக்காங்க. 37 × 100 + 37 × 2. இதுவும் நம்மளுக்கு சேம் ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி 37 × 98 100 - 2ன்னு பிரிச்சுருக்காங்க. அப்போ 37 × 100 -
37 into 2 இப்படி சொல்கிறாங்க. இதுதான் distributivity property. From the last two cases, இந்த லாஸ்ட் டூ கேசஸ்க்கு தான் நாங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 37 into 102 100 + 2 அப்படின்னு பிரித்து இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 98 100 - 2 அதை பிரித்து இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் பட் சேம் தான் கிடைக்கும். ஓகே, it can be noted that the product of a number and the sum of number can be written as the sum of two products. Similarly, the product of a number and a number got by subtraction can be written as the difference of two products. This property is called as property of distributivity of multiplication over addition and subtraction. இந்த தான் வந்துட்டு இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், distributivity of multiplication over addition and subtraction ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சரியா? It is a very useful property to group numbers in a convenient way. Now let us say 18 into 6 equal to 18 10 + 8 ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ 10 + 8 into 6 in an easy way as shown in figure 1.3. figure 1.3 பாருங்கள். இங்கே 18 இருக்குது, மேலே 18 பாக்ஸஸ் இருக்குது, இங்கே 6 பாக்ஸஸ் இருக்குது. இதை வந்து 10, இங்கே 6 பாக்ஸஸ், 8 6 பாக்ஸஸ், 10 + 8ன்னு பிரிக்கலாம். ஸோ 18 into 6 10 + 8 into 6 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இஸ் ஷோன் கிளியர்லி டு த அபவ் பிக்சர். ரெண்டுமே நம்மளுக்கு சேமான ஆன்சர்ஸ் தான் கிடைக்கும். இட் இஸ் டு பி நோட்டட் தட் addition does not distributive over multiplication. addition மட்டும் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷனை பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 10 into 5ன்னு இருக்குது, ஈக்குவல் டு 16 கிடைக்கும். 10 + 10 into 10 + 5 அப்படின்னு பண்ண முடியுமா? 300 கிடைக்கும். இது வந்துட்டு பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராக்கெட்குள்ளே அடிஷன் இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளால் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை ஃபார் ஐடென்டிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். when 0 is added to any number we get the same number. ஓகே, 0 வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே சேம் நம்பர் தான் கிடைக்கிது. சிமிலர்லி வென் வி மல்டிப்ளை எனி நம்பர் பை 1, ஏதாவது நம்பரோட 1 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 0 இஸ் கால்டு அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம், அண்டு 1 இஸ் கால்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐடென்டிட்டினா அதே தான் கிடைக்கும். இப்போ எந்த ஒரு நம்பரோடையும் 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும். அதனால் அதை அடிட்டிவ் ஆட் பண்ணுறதால அதை அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம். எந்த நம்பரோட 1 மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும், அதனால் மல்டிபிள் பண்ணுறதா அதே நம்பர் கிடைக்குங்கிறதால மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி சொல்லுவோம். கம்ப்ளீட் த டேபிள். இந்த டேபிள் பாருங்கள், 9 + 0 என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 7 + 0 என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபைனலி தீஸ் ஆர் சம் சிம்பிள் அப்சர்வேஷன்ஸ் தட் are important. When we add any two natural number we get a natural number. Two natural number add பண்ணும்போது நமக்கு natural number கிடைக்கும். Similarly when we multiply any two natural number we get a natural number. ஓகேவா? ரெண்டு natural number மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு natural number தான் கிடைக்கும். When we add any two whole numbers we get a whole number. ரெண்டு whole number ஆட் பண்ணும்போது நமக்கு whole number கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு whole number மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு ஹோல் நம்பர் தான் கிடைக்கும். தேர்ட் பாயிண்ட், when we add a natural number to a whole number we get a natural number. ஒரு நேச்சுரல் நம்பரோட ஒரு ஹோல் நம்பர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். when we multiply natural number by a whole number we get a whole number. ஒரு நேச்சுரல் நம்பரையும் ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட், எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 0 கிவ்ஸ் 0. எந்த நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்டு. டிவிஷன் ஏதாவது ஒரு நம்பரோட
ஜீரோவால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதை டிஃபைன் பண்ணவே முடியாது. ஓகே, அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அது நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. இந்த ஒரு ட்ரை திஸ் பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள். 6 + 8 = 14 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடைக்குது. 14 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த ஃபில் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போட்டு ஆன்சர் வந்துட்டு அது என்ன நம்பர், நேச்சுரல் நம்பரா ஹோல் நம்பரான்னு ரைட் பண்ணுவீங்க. இதே மாதிரி இந்த பாக்ஸையும் ஃபில் பண்ணிடுங்க. அது ஒரு உங்களோட புக் ஒர்க். நெக்ஸ்ட், ஆல் சச் ப்ராப்பர்ட்டிஸ் டுகெதர் ப்ளே அ vital role in the number system. When we learn algebra, we can realize the usefulness of these properties of numbers system, and we can find way of extending it to. இந்த அல்ஜிப்ராவில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ 4 ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். அது எல்லாமே நெக்ஸ்ட் லெசன் அல்ஜிப்ராவில் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.5. 1.5ல் 4 கொஷின்ஸ் இருக்குது. இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.6ம் அதுலேயே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸு இதில் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. சரியா? இதுவும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீட்டாக கொஷின் அண்ட் ஆன்சர் ரைட் பண்ணிட்டு அழகாக ரைட் பண்ணோம். சரியா? ஓகே, students, our class is over. Thank you.